வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ரஜினி இன்னைக்கு பிரஸ் மீட் நடத்திருக்காங்க. விஜய்க்கு பொலேர்னு பொடனில போட்டிருக்காரு. என்னென்ன பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டாங்களோ அத்தனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு போயிருக்கிறாரு. சின்ன பையன்டாண்டி எல்லாம் ஓரமா உட்காரு அப்படின்னு புரிய வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன நடந்தது தோழர்களே? தேர்தல் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதுல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில தோற்று போறார். இது தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய பக்கா பிளான்ல அவரு சிக்கி இருந்தாரு. 10,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோல்வியை தழுவியிருந்தார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எல்லாரும் வருத்தத்தை பதிவு செய்தார்கள். கட்சி வேறுபாடு இல்லாம ஏன் தற்கூரிகளே பலரும் வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியா அது இருந்தது. அந்த சம்பவம் நடந்த பிறகு மறுநாள் ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு குளத்தூர்ல. மக்கள் எல்லாம் அழுதாங்க, ரோட்ல நின்னு கண்ணீர் விட்டாங்க, கதறி ஐயா இது எங்களால வரல அப்படின்னு சொல்லி தங்களுடைய அன்பை பரிமாறினாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு மரியாதையும் ஒரு பேரன்பும் பெருங்கருணையும் வந்தது இயல்பா பார்த்தோம். அந்த சூழ்நிலையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டு கால நண்பராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு, நல்லதுக்கு போகாட்டினாலும் துக்கத்துக்கு போகணும்னு. நல்ல விஷயத்துல 1000 பேர் பங்கெடுப்பாங்க, கொண்டாட்டத்துல 1,00,000 பேர் பங்கெடுக்கலாம். ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயரம் நடந்திருக்கு, ஒரு மன வலியை கொடுக்கிற ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனடியா போய் நண்பர்கள் நிக்கணும். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்பாடு. அதன் அடிப்படையில தான் 40 ஆண்டு கால நட்பா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை போய் ரஜினிகாந்த் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று ஆறுதல் கூறிவிட்டு வந்தார். இவ்வளவுதாங்க நடந்துச்சு. இந்த தற்கூரி கும்பலுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே 108 வாங்கிட்டு முக்கிட்டு இருந்தானுங்க. அந்த 108லயும் 2 தொகுதி ஏற்கனவே இல்லாம போச்சு. ஒன்னு திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி. இன்னொன்னு இவரு இன்னொரு இடத்துல இன்னார்ல, 2 இடத்துல இன்னார் இல்லையா, திருச்சி தொகுதி ஒண்ணு. இந்த 2 தொகுதி இல்ல. அப்போ 106 இடங்களை வச்சுக்கிட்டு தினந்தோறும் போய் ஆளுநரை பார்த்து காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில ரஜினி போகவும் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து மிரண்டு போயிட்டார். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரூப்? பொய்ய போராட்ட கும்பல் தானே இது. இதுதானே ரூட் மாஃபியான்னு வச்சிருக்காங்க. ரூட் மாஃபியானா என்ன? சமூக வலைத்தளங்கள்ல பொய்யை கட்டமைக்கிற மாஃபியா கும்பல், ஒரு கொடூரமான சங்கி கும்பல். பொய்ய கட்டமைப்பாங்க, தினந்தோறும் ஒரு உருட்டை விடுவாங்க. இன்னைக்கு அண்ணன் பாருங்க, ஐயோ அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, இன்னைக்கு எல்லாரும் அதை எழுதுங்க. ஐயோ நம்ம அக்கா திரிசாவோட ஃப்ரெண்டா இருக்கிறவர் இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, அத ஒரு நாள் எழுதுங்க. இப்படி ஒரு நாளும் ஒன்னொன்னா போட்டு மக்களை திசை திருப்பி மக்கள் மனத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதா இவங்களுடைய வேலை. புரியுதுங்களா? அப்படி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற அந்த சங்கி கும்பலுக்கு பயம் வருமா இருக்காதா? இந்த தற்கூரி சங்கிகளுக்கு. தற்கூரி சங்கிகள் என்ன கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் தெரியுமா ரஜினி போய் ஸ்டாலினை சந்திச்சாரு? நம்முடைய தளபதி, நம்முடைய விஜய் அவர்களை முதலமைச்சரா பதவியேற்க விடாம ஆக்கணும்ன்றதுக்காக சங்கிகள் தூது அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இப்படி கிளப்பி விட்டானுங்க. அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர போறாங்க, அதுக்கு தான் இந்த சந்திப்பே நடந்தது அப்படின்னு பொய்யை கூச்சமே இல்லாம விதைச்சு விட்டது இந்த சங்கி கும்பல், தற்கூரி சங்கி கும்பல். கூச்சமே இல்லாம கொள்கை எதிரிகளா 2 பேர் எதிர் முறையில நிக்கிற 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு பொய்ய கலப்புன ஆத ஒரிஜினா போன்ற அரைவேக்காடுகள். இதுக்கு பின்னாடி இந்த ரெட்பிக்ஸ் மாதிரியான ஊடகம் பெயர்ல இருக்கிற தற்கூரிகள் இருக்குல்ல, அதுங்க ஒன்ன கிளப்பிச்சுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பொறாம ரஜினிக்கு பொறாம. அவர் நம்முடைய தலைவரை எப்படியாவது சிதைக்கணும், எப்படியாவது அவரை பதவியேற்க விடக்கூடாதுன்றக்காக உள்ளடி வேலை பாக்குறதுக்காக தான் போய் சந்திச்சாருன்னு பேசி பரப்ப ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு பொறாமக்கார ஒரு மனுஷன். ரஜினிக்கு அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி, தலைவர் மேல உள்ள பொறாமை. அது வந்து காழ்ப்புணர்ச்சிங்கிறத விட பொறாமை. பாத்தீங்கல்ல? அப்ப இவனுங்க பயந்துகிட்டு பொறாமன்னு கிளப்பி விடுறான். இவங்க தான் அதிமுக திமுகவும் ஒன்னா சேர போறாங்கன்னு கிளப்பி விட்டது. இதுக்கு அப்புறம் மௌனமா இருக்க கூடாது, அவன் பேசுனதெல்லாம் உண்மையா இருன்றதுனால இன்னைக்கு போயஸ் கார்டன்ல அவருடைய வீட்டுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பல உண்மைகளை போட்டு உடைக்கிறார். அதுல ஒண்ணுதான், நீங்க போய் ஏன் ஸ்டாலினை சந்திச்சீங்க, அதனாலதான் இப்படி சொல்றாங்கன்னு கேட்கும்போது, ஸ்டாலின் எனக்கு 40 ஆண்டு கால நண்பரு, 40 ஆண்டு கால நட்பு, கொள்கையை தாண்டி அரசியலை தாண்டி எனக்கு 40 ஆண்டு கால நட்பு. கொள்கையை தாண்டினா என்ன? ஸ்டாலின் சாமி கும்பிட மாட்டாரு, நான் சாமி கும்பிடுவேன், எனக்கு பக்தி உண்டு, ஆன்மீகத்துல நம்பிக்கை உண்டு. அவருக்கு இல்ல, ஆனா அவர் என் நண்பர். அவர் அரசியல்ல முதலமைச்சரா இருந்தவர், நான் சினிமா நடிகர், நான் அரசியல கூட இல்ல இப்போ. அப்படி இருந்தும் அவர் என்னுடைய நண்பர், 40 ஆண்டுகள் நண்பரை நான் போய் சந்திச்சேன்.
என்ன பிரச்சனைன்னு கேட்டார். செருப்படி கேள்வியா? அடுத்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. நீங்க போய் ஏன் விஜய சந்திக்கலையா? சம்பிரதாயத்துக்கு போய் சந்திக்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டார். அசிங்கப்படுத்தி இருக்காரு. நான் உன்னை சந்திக்க வந்தா மனசார சந்திக்க வரல. உன்னை நான் சந்திக்க வந்தா உண்மையிலே உன் மீது பேரன்பு கொண்டு சந்திக்க வரல. நீ ஜெயிச்சுட்டன்ற கொண்டாட்ட மனநிலையில் நான் வரல. சம்பிரதாயத்துக்கு போய் ஒரு ஆள் ஜெயிச்சுட்டான்றக்காக கை கொடுக்கறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு அடிச்சுட்டாருங்க. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, பொறாமப்படுறீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு உடனே பட்டுன்னு அடிச்சு மூஞ்சிக்கு நேரம் ஒரு கேள்வியை கேட்டாருங்க. பொறாமையா? ஏங்க, எனக்கு அவருக்கு ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு. அப்பா அம்மையா அளவுக்கு இடைவெளி இருக்கு. 20 வருடங்களுக்கு மேல அவர் எனக்கு இளையவர். அவரு கூட நான் ஏன் பொறாமப்பட போறேன்? இன்னொரு அழுத்தமா சொன்னாரு, அவர் என் கூட போட்டி போட்டா நான் அவரு கூட போட்டி போறது இல்ல, நான் அவருக்கு சீனியர். அதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். விஜய் என் கூட போட்டி போட்டாலும், நான் விஜய் கூட போட்டி போட்டாலும் அது நல்லா இருக்காரு அசிங்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாருங்க. அது நல்லா இருக்காரு அசிங்கம் சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சாரு பாருங்க. ஏங்க, கமலஹாசன் ஜெயிச்சிருந்தா கூட ஒருவேளை நான் பொறாமப்பட்டிருக்கலாம். அதுக்கே நான் பொறாமப்பட மாட்டேன். கமலஹாசன் ஜெயிச்சிருந்தா கூட நான் பொறாமப்பட மாட்டேன். அப்பனா என்ன அர்த்தம்? டேய், நீ ஒரு ஆளே கிடையாது, நீலாம் பச்சா சின்ன பையன், பிள்ளைக்கா பையன், ஓரமா உட்காருன்றத அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அவர் பாட்டுக்கு போறாரு, வம்பிழுக்க கூடாது இல்ல. கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு வாசிக்கிறவரு, எவ்வளவு அரசியல் அறிவு இருக்கிறவரு. அவர் முதலமைச்சரா வந்தா கூட நான் பொறாமப்படலாம்னு நினைப்பேன். அதுல கூட நான் பொறாமப்பட மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி பேசி விட்டாருங்க. பாருங்களேன். ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்ப கூட வந்திருக்காது. கூடுதலா கமலஹாசன் ஒண்ணு சொன்னாருங்க, நாங்க 2 பேரும் நல்ல நடிப்புல போட்டி இருக்குங்க, ஒருபோதும் ரஜினியோ நானோ பொறாமப்பட்டது இல்லை அடிச்சு மூஞ்சிக்கிறா சொல்லிட்டாரு. இப்ப என்ன அர்த்தம்? இந்த தற்கூரி சங்கிகள் கதறிட்டு இருக்குல்ல, பொறாமப்பட்டுட்டாரு, ஐயோ பொறாமப்பட்டாரு, அதெல்லாம் சும்மா துப்பாக்கூறு. அவரு நானும் அத்தனை போட்டி போட்டிருக்கோம், நாங்களே பொறாமப்பட்டது இல்லைங்க, யாருடா நீங்க எல்லாம் அப்படின்னு கமலஹாசன் ஒரு போடு போட்டிருக்காரு பாருங்க. விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருந்தாருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. we are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடு இருந்தாலும் இப்படி. அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, பக்கா கேள்வி கேட்டாங்க. என்ன, நீங்க 2021 எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ, வந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்களான்னு. கட்டாயம் ஜெயிச்சிருப்பேன், 100% ஜெயிச்சிருப்பேன், 100% நான் ஜெயிச்சிருப்பேங்க அப்படின்னு கெத்தா சொன்னாரு. ஹே தம்பி, உனக்கே கூட்டம் கூடுச்சுன்னா, உன்னையவே ஒரு ஆள் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நான் நல்ல வேண்டாம், எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிற அரசியல். இவரை போல பித்தலாட்டம் பண்ணல. ரஜினி பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில நாங்க கருப்பு பணமா தான் பாதி சம்பளம் வாங்குவோன்னே சொல்லியிருக்காரு. பேட்டியிலே வெளிப்படையா அடிச்சு விட்டவர் தான் ரஜினி. இவரை மாதிரி 15 கோடியோ ஒளிச்சு வச்சு வரி கட்டாம ஏமாத்தல. 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் வரியை ஏற்றதுனால அபராதம் விதிக்கல. இவரை போல காஸ்ட்லி காரை வாங்கிக்கிட்டு வரிச்சலுகை கொடுங்கன்னு கெஞ்சல. அப்ப இருந்தாலும் மனுஷன் கேட்பாரா இல்லையா? போடலேர்னு போட்டாருங்க. கடைசியில சொன்னாரு, ஒரு 2 வருஷம் விட்டு வைங்க தம்பிங்க, நீங்க யாரும் தொண்டைங்களை செய்யற எல்லா பிரச்சனையும் தலைவரை தான் வந்து சேரும், கவனமா இருங்க, ஒழுங்கா ஆட்சியை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணி விட்டு போனாரு. 2 வருஷம் என்ன, 2 நாளே பல்ல காட்டுது. 2 வருஷத்துல தமிழ்நாடே முடிஞ்சு போயிடும். அதான் நிலைமை. ஒரு விஷயத்த புரியணும், சம்பந்தமே இல்லாம சக நடிகர் மீது ஒரு அவதூறை பரப்பி, ஒரு பொய்யை கிளப்பி, அதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய வல்கர் குரூப் கிட்ட கொடுத்து அவங்கள திரும்ப திரும்ப பேச வச்சு ரஜினியே பேட்டி கொடுக்கிறாருன்னா எவ்வளவு கேவலமா இதுக்கு நடந்திருக்குன்னு பாத்துக்குங்க. இந்த ஜந்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் அரசியலுக்கு கேடு.